டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸோட ஃபைனல்ஸ் நடக்க போகுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. இந்த இவ்வளவு நாளா வந்து பிக் பாஸ் நம்மளை பயங்கரமா என்டர்டெயின் பண்ணாங்க. கண்டென்ட்டே இல்லை இனிமே அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுத்தாங்க அப்படின்றது இருக்கு. இவ்வளவு வருஷம் பிக் பாஸ்ல வந்து இந்த பிக் பாஸ் கடைசியில் எண்டில் வந்து டுவர்ட்ஸ் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணாங்க அப்படின்றது ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்கு. அந்த வெளியே கதை வச்சு ஓடுறது, ஜாக்லின் எலிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக் பாஸ் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படின்றதுல யாருக்குமே எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த பிக் பாஸ் வந்து ரொம்பவே கிளியர் வின்னர் ஆயிருக்கு. ஸ்டார்டிங்கில் ரொம்ப போர் அடித்தாலுமே கடைசியில் எண்டில் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக பண்ணி ரொம்ப கிளியராக பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. எனவே இந்த ஃபைனலிஸ்ட் ஆன ஒரு 5 பேர் இருக்காங்க. ரயான், சௌந்தர்யா, பவித்ரா, விஷால், முத்துக்குமரன், இவங்க 5 பேர் இருக்காங்க. நடுவில் ஜாக்லின் எலிமினேட் ஆனதெல்லாம் 6 பேர் இருந்தது, 5 பேர் ஆயிடுச்சு அப்படின்றது ஒன்று இருக்குது. இந்த 5 பேரில் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு கண்டஸ்டண்டாக பார்த்துருவோம். விஷால் எனக்கு ஜெயிக்கவே கூடாது அப்படின்றது ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷிகா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நீ கையை பிடிச்சிட்டு அன்ஷிதா கூட என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணுற அப்படின்றத பார்க்கும்போது உண்மையாகவே தர்ஷிகா பற்றி ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறான் விஷால். அதுவும் தர்ஷிகா படுத்திருக்கும்போது அவங்க படுத்திருக்காங்க, பக்கத்தில் வந்து அன்ஷிதா தூக்கி சுற்றுறான், என்னென்னமோ பண்ணுறான். என்ன எதுக்கு நம்மளே ஒரு கேவலமான விஷயம் பண்ணிட்டோம். அந்த விஷயத்த முடிச்சுட்டு அதுக்குள்ள இன்னொரு பொண்ணு அந்த பொண்ணு முன்னாடியே வச்சு பசங்க சங்கடமாக தானடா இருக்கும். ஏன்னா இந்த பேசிக் சென்ஸ் கூட விஷாலுக்கு இல்லை அப்படின்றதுக்கு எனக்கு விஷால் 5வது இடத்துல இருக்கணும், விஷால் ஜெயிக்கவே கூடாது அப்படின்றது ஒன்று இருக்கு. ஸோ இதுதான் விஷாலோட நிலைமையா இருக்கு. ரயான் வந்து உண்மையாவே டாஸ்க் பீஸ்ட்னு சொல்றாங்க. அவரை உண்மையாவே நல்லா விளையாண்டுருக்காரு. அவரு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்றது. கோவா கேம் நமக்கு பிடிக்கலனா கூட, பட் அதுக்கப்புறம் வந்து ரயான் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக கேம் விளையாண்டுருக்காரு அப்படின்றதுலையுமே எனக்கு எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஸோ ரயான் அவரோட விக்ட்ரின்றது வந்து ரொம்ப பர்சனலாக இருக்கும். எல்லாரும் அவர் ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷப்படாங்க. அவர் நடுவில் வந்தாலுமே அவர் நல்லா விளையாண்டுருக்காரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அவர் ஜெயிச்சாலும் ஹாப்பி தான். இன்னொரு பக்கம் வந்து பவித்ரா வந்து எதுக்கு வீட்டுக்குள்ளே இருந்தாங்க, ஏன் வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்ற கேள்வி எல்லாருக்குமே இருந்துச்சு. பட் ஆனால் இந்த வாட்டி பவித்ரா வந்து ஒரு நல்ல பிளேயிங் பண்ணியிருக்காங்க. மக்களுக்காக நான் போய் அந்த பாக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்குலாம் வெற்றிக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க ஒரு 4வது இடம் 3வது இடம் அந்த மாதிரி இடம் வந்து கண்டிப்பாக பவித்ரா வருவாங்க அப்படின்றதுலையுமே எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அதுக்கப்புறம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா. இந்த சௌந்தர்யாவோட பிஆர் டீம் வச்சுக்கிட்டு தான் ரொம்ப சங்கடமாக இருக்குது. இவங்க அந்த பொண்ணு ஜெயிக்கவே கூடாது. நடுவில் இப்போவே கூட இந்த மிட் வீக் எக்ஷன்றதுனால ஸ்டார்டிங்கில் நீ தான் முதல்ல அனுப்பிச்சுட்டா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த அளவுக்கு மோசமான ஒரு பிஆர் டீம், மோசமான ஒரு கேமை விளையாண்டுட்டு இருக்காங்க சௌந்தர்யா. ஸோ சௌந்தர்யா ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆனால் ஐ வில் பி த ஹாப்பியஸ்ட் பர்சன் அப்படின்றது இருக்கு. கடைசி ஸ்பாட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன். எனக்கு பர்சனலாக முத்துக்குமரன் ஜெயிக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆசை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளில் ஒருத்தராக உள்ள போய் நம்மளில் ஒருத்தரை ரெப்ரசென்ட் பண்ணி தமிழ் அதில் அந்த அவர் பேசுகிற தமிழே ரொம்ப அழகாக இருக்குது. அவர் ஜெயிச்சாருன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ப்ளஸ் வந்து அவர் ரொம்ப ஹேட்ரேட் சம்பாதிக்கல, ரொம்ப ரொம்ப நல்ல பேரும் சம்பாதிக்கல, ரொம்ப கரெக்டான பிளேயராக இருந்திருக்காரு. யாருக்கிட்டையுமே இந்த லவ் மாதிரி கண்டென்ட் ஜாக்லின் எவ்வளோதான் லவ் கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணாலுமே அவர் வந்து அதுல இருந்து விலகி போகிறதா இருக்கட்டும், யார்கிட்டையுமே பெரிய உறவு வச்சுக்காததா இருக்கட்டும், கடைசியில் ஜாக்லின் கிரிஞ்சா பண்ணிட்டு இருந்தாரு. அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க, அது நமக்கு தேவையில்லாதது. பட் ஆனால் அவர் வந்து ரொம்ப நல்ல கேம் விளையாண்டுருக்காரு, ரொம்ப மெச்சூர்டாக விளையாண்டுருக்காரு அப்படின்றது வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே சொல்கிறது தான். ரொம்ப மெச்சூர்டாக இருக்கான் முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெச்சூர்டாக கேம் விளையாண்டுட்டு இருக்காரு முத்துக்குமரன். ஸோ இவங்க 5 பேரில் யாராவது ஜெயிக்கணும்னா எனக்கு முத்துக்குமரன் தான் பர்சனலாக ஜெயிக்கணும். 2வது ஸ்பாட் ரயானுக்கு வரணும் அப்படின்றது என்னோட ஆசை. 3வது ஸ்பாட் பவித்ராக்கு, 4வது ஸ்பாட் விஷாலுக்கு, 5வது ஸ்பாட் சௌந்தர்யாவுக்கு வரணுன்றதான் ஆசை. பட் ஆனால் ஓட் பர்சன்டேஜில் வச்சு பார்க்கும்போது முத்துக்குமரன் டாப்பில் இருக்காரு, 2வது இடத்துல சௌந்தர்யா இருக்காங்க. இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் கலைச்சிட்டு கேம் எல்லாம் கோட்டெல்லாம் அழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் டிவி தான் இந்த யார் வின் பண்ண போறா அப்படின்றத முடிவு பண்ண போகுது. ஸோ விஜய் டிவியில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷால் இருக்காரு, இன்னொரு பக்கம் பவித்ரா இருக்காங்க. இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. ஏன்னா விஜய் டிவி நேரம் வந்து நீங்க 2 பேர் தான் ஃபைனல்ஸ், நீங்க 2 பேரும் ஒருத்தர் ஜெயிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்க வின் பண்ண எல்லாருமே பாதி பேர் விஜய் டிவியில் இருந்தவங்க தான், கொஞ்சம் பேர் தெரியாதவங்க இருக்காங்க, பட் பாதி பேர் விஜய் டிவியில் இருந்தவங்க தான்ன்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஸோ நீங்க சொல்லுங்க யார் இந்த பிக் பாஸ் வின் பண்ணுவான்றதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.